குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசியில் குரு உச்சமடையுது. இந்த குரு பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கை இருக்கணும், ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, சப்போஸ் மைனஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு சுப கிரகம் தான். 2ஆம் அதிபதி, அதே நேரத்தில் 5 கூடையவர். கையில் காசு பண புழக்கத்திலிருந்து, உங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து, உங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய முக அமைப்புகள் எப்படி இருக்கும், அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனை எப்படி இருக்கும், உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா குரு இல்லாமல் சொல்ல முடியாது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இது நாள் வரைக்கும் அட்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தார். ஆல்ரெடி விருச்சிகம் ரொம்ப அடிபட்டுருச்சு. இப்போது 7ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவானா மறுபடியும் அந்த குரு அட்டமத்துக்கு போய் மறுபடியும் கொஞ்சம் ஆட்டத்தை காட்டிட்டார். எல்லாம் தாண்டி இப்போது குரு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி மிகப்பெரிய நல்ல செய்தி விருச்சிகத்துக்கு. அது மிகப்பெரிய நல்ல செய்தி. ஏன்னா 2-5க்கு அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. பொருளாதார ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். 5 கூடையவர் உச்சமடைகிறார். நார்மலாக உட்கார்ந்தா கூட பரவாயில்ல, உச்சமடையுது குரு. அப்படி உச்சமடையக்கூடிய குரு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 31/10/2026 அன்னைக்கு அதிசாரத்தில் சிம்மராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. சிம்மராசியில் பயிற்சியான குரு அடுத்ததாக தை மாதம் 10ஆம் தேதி 25/1/2027 அன்னைக்கு எகன் வக்ரகதியில் கடகராசிக்குள்ளேயே போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த அதிசார பயிற்சி இந்த 2.5 மாதம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது பலனில் மாறுதல் செஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் மாறுதல்கள்லாம் ஒன்றும் செய்யாது. குரு கடகத்திலேருந்து என்ன பலனை தருவாரோ அதை 80% கொடுக்கும். இந்த 2.5 மாதம் பலன் ஒரு 20% இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பதிவில் குரு கடகத்தில் இருந்தால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு 2ஆம் அதிபதி குரு. பொதுவாக எந்த கிரகம் பயிற்சியானாலுமே குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையும் நன்மையை செஞ்சிடாது, எல்லா நேரத்துலையும் தீமையை செஞ்சிடாது. இப்போது என்ன பாவாதிபதி எந்த பாவத்தில் போய் உட்கார்றாங்க, என்னென்ன கிரகங்களோட சேர்க்கையாகுது, எந்தெந்த கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறத பொறுத்து நன்மை தீமைகள் கலந்து நடக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2-5க்கு அதிபதியாகி 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. 2, 5, 9 சுபஸ்தானங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது. பாதிப்பு நிறைய இல்லை, நன்மைகள் நிறையா உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. ரைட். இப்போ குருவினுடைய பார்வை விருச்சிகத்துக்கு கிடைச்சாச்சு. அட்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பாக்கியத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைச்சாச்சு. எல்லாம் போனதெல்லாம் போட்டும் மனசு தெளிவாயிடுவீங்க, முகமே பிரகாசம் ஆகிடும். நம்மளை பார்த்த 4 பேர் நம்மகிட்ட 4 விஷயத்தை கேட்கலாம், இவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 4 பேர் நம்மளை 4 பேர் மதிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி என்ன தான் திறமை இருந்தாலும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸே கிடைக்காம இருந்தது விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. நம்ம ஏதாவது போய் சொன்னால் கூட அதை மதித்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க. நம்மளே சில நேரங்களில் தவறான செயலில் ஈடுபட்டு கெட்ட பெயரை கூட வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்குது. முதல்ல நீங்கள் தெளிவாயிருவீங்க. தலை சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒற்றை தலைவி இருக்குது, அதிகமாக முடி விழுது, டேண்ட்ரஃப் இருக்குது, முகத்தில் எல்லாம் பிம்பிள் வருது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, எதுனாலும் சரியாகும். பொதுவாக நோய் நிவர்த்தி ஆவதற்கு குருவினுடைய பார்வை ராசிக்கோ லக்னத்துக்கோ வேணும். நோய் நிவர்த்தி ஆகும். உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இப்போது நம்ம ஒரு தேஜஸாக தெரியும், நம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரியும், நம்மகிட்ட எல்லா பொட்டன்சி இருக்குதுன்னு மற்றவங்க ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் இன்னொரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் அந்த காலகட்டம். நம்ம அதை தெளிவு, நம்ம தான் பிரைட்டாக தெரியணும் இல்லையா. அப்போ அதை
எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். வேறு என்னென்னவெல்லாம் 9ஆம் இடத்து குரு செய்வார் அப்படின்னா, பொறுப்புகளை அதிகரிக்க செய்வார். பொறுப்புகள் அதிகரிக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய நேரம் அதிகரிக்கும், ஒர்க்லோட் அதிகமாகும். கண்ணை மூடிட்டு செய்யுங்க, தப்பே இல்லை. உங்களுடைய வளர்ச்சிக்காகவே பொறுப்புகள் உங்களை தேடி வருகிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்ணை மூடிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக இப்போது கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதில் மாற்றம் இல்லை. எப்போ குரு கன்னிக்குள்ளே வரும்போது தெரியும் அதோட பலன் உங்களுக்கு. பொறுப்புகள் அதிகரிக்குது, எதுக்கடா அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையெல்லாம் சேர்ந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் இருக்கும் இந்த காலகட்டம். எப்போ குரு கன்னிக்கு வர்றாரோ அப்போது அதுக்குண்டான பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த பேஸை நல்லா ஸ்ட்ராங்காக உருவாக்கிடுங்க. ரைட். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும். உச்சமாகிறார் இல்லையா, தந்தையின் மீது கொண்டிருந்த பாசம் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும்னு சொல்லுது. ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் பெற்ற அரசியல்வாதிகளோ இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களோ இல்லை தலைமை பதவியில் இருக்கக்கூடிய நபர்களோ, உங்கள் கம்பெனியில் வேலை செய்யுங்கன்னா உங்களுடைய ஜிஎம்ஓ, உங்களுடைய மேனேஜரோ, யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எளிதாக நண்பர்களாக மாறுவார்கள். அவர்களோட பேசி பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஓகே. வேறு என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொலைதூரம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. எதுக்காக? வேலைக்காக, தொழிலுக்காக, வருமானத்துக்காக பயணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது குடும்பத்தோடு சேர்ந்து, 2 கூடியதான் 9 ரூபாய்க்கு வர்றாரு. குடும்பத்தோடு சேர்ந்து புனித ஸ்தலங்களுக்கு, புனித யாத்திரைகள் போவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சீராக, சிறப்பாக, செம்மையாக இருக்கும். நல்லதவே நினைப்பீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. ரைட். வேறு என்னென்னவெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாருங்கள், இது நாள் வரைக்கும் நம்மளை கிள்ளுக்கிறியாக நினச்சவங்க, நம்மளுக்கு ஒன்றும் தகுதி இல்லை, தாராதாரம் இல்லை அப்படின்னு நம்மளை கொஞ்சம் டவுனாக பார்த்தவங்க எல்லாருமே நம்மளை தலை நிமிர்ந்து நம்மளை உயர்ந்து பார்க்குற மாதிரியான செய்திகளுக்குள்ளே நம்ம போயிடுவோம். சரிங்களா? வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது இருக்குது, வெளிமாநிலம் போகணும், அங்கே வேலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது இருக்குது, அதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தன்னை போல் இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் கூட நிவர்த்தி ஆகும். நம்மகிட்ட கையில் காசு பண புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி தருது. குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியான முறையில், சரியான நபரினுடைய அணுகுமுறையால் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. இதுக்கு முன்னாடி ஏதோ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நிம்மதியாக இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. நம்ம மட்டும் வளர்ந்தா பத்தாது, குடும்பமும் டெவலப் ஆகணும் இல்லையா? நம்ம மட்டும் வளர்ந்தா பத்தாது, குடும்பம் டெவலப் ஆகணும் இல்லையா? அந்த குடும்ப வளர்ச்சிக்கான ஒரு குரு பயிற்சியாக அதை நான் பார்க்குறேன். 2ஆம் அதிபதி தான் உச்சமாகுது. ஸோ அந்த குடும்பமே டெவலப் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி தரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்பில் அடுத்த ஒரு படி. சரி, வேற 2ஆம் அதிபதி போய் உச்சம் அடைகிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட் இருந்திருக்கும், நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கும். அதை சொல்லியிருப்போம், நான் அதை இதை பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம். அதை செய்ய முடியாமல் கூட போயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தராஷ்டிரம சனி இருந்தது. அதே போல் 5ல் போய் ராகு உட்கார்ந்துருந்தார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருந்தது. இத்தனை பிரச்சனைகள் இருந்தது. எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்குது விருச்சிகம். அப்போது சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் பல விஷயங்கள். இப்போ சொன்னதை காப்பாற்றியே தீருவீங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சொன்ன விஷயம் எல்லாம் அப்போதைக்கப்பவே முடிக்க முடியல, ஆனால் இப்போ செய்வீங்க அதையும். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம். ரைட். ஓகே.
அடுத்ததா குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு இருக்குது. 3ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும் இருக்குது, 5ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்குது. அப்போ குழந்தை பேருக்காக முயற்சி செய்துட்டு இருக்கோம், குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு சாதகமாகவே அமையல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது, ஐவிஎஃப் போகிறது, எதனாலும் சரி குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகளே அதிகம் சொல்கிறது. முயற்சியே பண்ண வேண்டாம், சிம்பிளாகவே ட்ரை பண்ணாவே கிடைக்கும். ரைட், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ 5ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்ந்துருக்கார். இப்போது சிறு வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது. அவங்க விருப்பங்களை இன்னொரு எதிர்ப்பாளனத்திடம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கும் வாய்ப்புகளை சொல்கிறது. இது திருமணமான நபர்களுக்கு இதே அமைப்பு தான். அப்போ அந்த காதல் வாழ்க்கை துணையின் மீது வரணும், இல்லை நாய் மேலேயோ பூனை மேலேயோ வரணும், எதிர்ப்பாளனத்தின் மீது வந்துடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வீட்டில் விருச்சிக ராசியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கொஞ்சம் சர்க்கிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களுடைய படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே +++ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரைட், வேறு என்னென்னவெல்லாம் ப்ளஸ்ஸு? சார் ஒரு காலி நிலம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், அது உங்களுக்கு சாதகமாக அமையும், கிடைக்கும், காலி நிலம் கிடைக்கும், தேடுற மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சரியான இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் எப்போவுமே காசு புழங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா குரு ஹோரையில் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் போங்க, மதியான நேரத்தில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணுங்கள். ரைட், ஸோ அது சாதகமாக இருக்குது. வேறு என்ன பண்ணலாம்? ஆபரண சேர்க்கைக்கு இது அற்புதமான காலகட்டம், இடமாற்றத்துக்கு அற்புதமான காலகட்டம். ஒரு புதிய தொழில் தொடங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சமாக ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டைமுக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதை செய்கிறதுக்கு, அதை துவங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். சரி, என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அது வேணும் இல்லையா? கையில் காசு பணம் புழங்குது, எல்லாமே நல்லா இருக்குது, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை தண்டமாக விரைய செலவு பண்ணக்கூடாது. அதாவது சூது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது. ஆசை மனசுக்குள்ளே இருக்கும், அப்படி இழுக்கும் நம்மளை. அப்போது சூது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே விருச்சிக ராசி போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, இரவு நேர தூக்கத்தை தடை செய்யக்கூடாது, இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். மூணாவதா, இது வரைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் மாறி தவறான பழக்க வழக்கங்கள், ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறதில்ல அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறது, டிவி சீரியல் பார்த்துட்டே காலத்தை போக்குறது, முக்கியமாக நேர விரயம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய தவறான செயல். என்ன பொறுத்தளவுக்கு தவறான பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கால விரயம் செய்வதே. கால விரயம் அதிகமாக செஞ்சுருப்பீங்க, அசால்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் தாண்ட கூடிய ஒரு நல்ல பக்குவமான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இப்போவும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் நேர விரயம் செய்யாதீங்க, தவறான பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளாதீர்கள். பழகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நேர டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணும், நல்ல பழக்க வழக்கம் இருக்காது, நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க. தீய பழக்க வழக்கம் இருந்து நம்மளே அந்த தீய பழக்க வழக்கத்தில் இழுக்கக்கூடிய நபர்கள் தான் நண்பர்களாக வருவாங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுலாம் காம்ப்ரமைஸ் ஆகி சரி இப்போ என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லி அந்த விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தா, தாயார்கிட்ட தேவையில்லாமல் சண்டை சச்சரவு பண்ணாதீங்க. தாய் வழி உறவுகள்னால உங்களுக்கு சங்கடங்கள் வந்தாலும் அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருங்க. உறவுகள் கொஞ்சம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமை அதை சரியாக அங்கீகரிக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு மாய எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாது, இருந்தால் நம்மளை வேலை செய்ய விடாது, டெவலப் ஆக விடாது. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இதுதான் உங்களுக்கு குறையாக சொன்னால் இது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. என்ன, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெயும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். கண்டிப்பாக குருக்கு தரக்கூடிய நல்ல பலன்களும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல குரோத்தை அதை கொடுக்கணும். மேலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.